அண்ணன் தம்பிகளும் இயேசுவை குறித்து எங்களுக்கு சொல்லல, எங்களுக்கும் தெரியாது. ஆனா தெரிந்திருத்துக்காக ஒரு காலம் வந்தது. நிச்சயமா சொல்றேன் பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போற ஒரு நாள் வரும். அந்த நாள் நம்ம கிட்ட நெருங்கும் போதுதான் எந்த தெய்வம் நம்மளுக்கு இந்த உலகத்துல உதவி செய்யன்னு நம்ம மனசுல அநேக எண்ணங்கள் தோன்றும். அன்பு சகோதரி சகோதரி, என்னுடைய வாழ்க்கையில 2000 உலக வழக்கத்தின்படிதான் வாழ்ந்தேன். உலகத்துல என்னெல்லாம் செய்றீங்களோ எல்லாத்தையும் நானும் செய்தேன். ஆனா நிச்சயமா பாருங்க, படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு கண்டிப்பா மரணத்தை சந்திப்போம். அந்த மரணம் வரும்போது நம்ம சித்தா எங்க போக போறோம் ஒரு பெரிய கேள்வி. உயிரா இருக்கும் போது ரைட்டு, ஊரு பேரை சொல்றோம், வீட்டு நம்பரை சொல்றோம், பெத்தவங்க தாய் தகப்பன் பேரை சொல்றோம். செத்தா எங்க போக போறோம் தெரியுமா? பெரிய கேள்வி. ஆனா வேதம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் சமீபத்துக்குது, மனம் திரும்புங்கள். அன்பு சகோதரே சகோதரியே, ஒரு ட்ரெயின்லயா இருக்கட்டும், ஒரு பஸ்ல இருக்கட்டும், நீங்க ஏறணும், முதல் அந்த டிரைவர் அந்த கண்டக்டர் கேட்பாரு, எங்க போறீங்கன்னு கேட்பாரு. எங்கடா பாப்பா பின்னாடியே வரேன்னா உடனே பாப்பாரு, லூசி ஏறிக்குது பேலன்னுவாரு. நீ போற இடம் உனக்கு தெரியணும். அன்பு சகோதரே சகோதரியே, இந்த பகுதியில் நாங்கள் இந்த நடுரோட்ல வந்து இயேசுவை பத்தி சொல்றேன்னா, 2 மனுஷன் இந்த பைபிள்ல இருக்குது. ஒரு மனுஷன் நல்லா எல்லாத்திலும் வாழ்ந்தான், சம்பூர்ணமா வாழ்ந்தானா, சம்பூர்ணமா சாப்பிட்டானா, எல்லாவற்றிலும் வாழ்ந்தானா. ஒரு மனுஷன் லாசரு, ஏழையா இருந்தான், துண்ணு சாப்பாடு இல்ல, உடல்ல வியாதி, துணி கூட இல்ல, அவன் பாத்தீங்கன்னா வியாதி. 2 பேரும் செத்தாங்க. ஒருத்தன் நரகத்துக்கு போனா, ஒருத்தன் பரலோகத்துக்கு போனான். நரகத்துக்குள்ள போனவன் ஐஸ்வர்யவான் செத்தா நரகத்துல இருக்கிறான், தரித்திரன் செத்தா பரலோகத்துல இருக்கிறான். நரகர அந்த ஐஸ்வர்யம் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயோ, இந்த நரகத்துல யாரும் வராதீங்க, இந்த நரகத்துல மிகவும் வேதனையா இருக்குது. என் கூட பிறந்த 4 அண்ணன் தம்பிங்க இந்த பூமியில இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் இந்த இயேசுவை பத்தி சொல்லுனாரு. இன்னைக்கு நாங்க சொல்றோம், அன்னைக்கு அந்த ஐஸ்வர்யம் நரகத்துல இருந்து கேட்கிறான், என் வீட்டுல பிறந்தவங்க 4 பேர் இருக்கிறாங்க, இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இங்க வெறும் வேதனையா இருக்குது, யாருன்னா போய் என் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு போய் சொல்லுன்னு. அன்பு சகோதரி, வேதம் சொல்லு, இலவசமா பெற்ற இலவசமா போய் சொல்லுனாரு. அன்பு சகோதரி சகோதரி, இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், இந்த இயேசு ஜீவிக்கிறார். வேதம் சொல்றது அவர் மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. வேதம் சொல்றது சதா காலம் நான் உங்களோட கூட இருப்பேன். அன்பு சகோதரி, தோல்வியா, வெக்கமா, அவமானமா, கஷ்டமா, சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, எழுந்து போனியா, அன்பை எழுந்து போனியா, உறவுகளை எழுந்து போனியா, வீடு வாசலை எழுந்து போனியா, இந்த உலகத்துல யார் வாழணும்னு தவித்துக் கொண்டிருக்கிறியா? நல்லா இருக்கிறவனுக்கு நீ பிரியாணியை வாங்கி கொடு, நல்லா எல்லாமே இருக்கிறவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவான், இந்த கடையோட அந்த கடை நல்லா இருக்குது. பசி உள்ளவனுக்கு பழுது கொடுத்தா இனிப்பா இருக்குமா? நான் சொல்றது எல்லாருக்கும் புரியாது. கைவிடப்பட்டவனுக்கு தான் நான் பேசுறது புரியும், துயரத்தில் இருக்கிறவனுக்கு தான் நான் பேசுறது புரியும், பயத்தில் இருக்கிறவனுக்கு தான் நான் பேசுறது புரியும். வேதம் சொல்றது வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, யார சொல்றாரு? நல்லா சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பு சகோதரே, ஒருவேளை மரண பயத்தில் இருப்பியானா, ஒருவேளை வியாதியில நீ அகப்பட்டிருப்பியானா, ஒருவேளை உனக்கு தேவையான எண்ணங்கள் தற்கொலை பண்ணிக்க